இப்போது வைஃபை அந்த வைஃபைட்டு அந்த மாதிரி கனெக்ட் பண்ணவே வேணாம், இந்த ரூமில் எங்கே வேணால் வச்சுருந்து பேசலாம். அதே மாதிரி even though it was a great privilege to have the physical form, God can reach out to you without a form also. So if you want to reach him, you don't need the cable. அந்த காலத்தில் நான் எப்படி used to think, இப்போ சுவாமி வருவார் 7 o'clock சுவாமி has given darshan. இப்போ he has gone for interview to the interview room. இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டு வரலாம் அப்படின்னு. ஓகே, ஸோ சுவாமி வெளியில் அந்த physical form, when it's in front of you only, you will be able to, means you will be ready to receive the benefit. He is always available. But இப்போ it is not like that. 24/7 he is available. And இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவாளுக்கு தெரியும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு வாட்டி என்னாச்சு, காத்தால 4:45 ஒரு இந்த மெயின்டெனன்ஸ் குரூப் சொன்னால், சார் ஹாஸ்டலில் தண்ணியே இல்லை அப்படின்னா. ஸோ நான் சொன்னேன், ஒரு வேளை அந்த வாட்ச்மேன் வந்து சம்ப்ளேக்கு தண்ணி இது பண்ணுறதுக்கு கோட்டேன். அவர் சொன்னால், இல்லை சார் பவர் இல்லை அப்படின்னா. நான் சொன்னேன், பவர் இல்லாட்டியும் பரவாயில்ல, இப்போ தான் இது கனெக்ட் ஜென்ரேட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவன் ஹி மஸ்ட் ஹவ் ஃபர்காட்டன், கோ அண்ட் டெல் ஹிம். அங்கே போய் பார்த்தாக்க அவன் சொன்னான், இல்லை சார் நான் இங்கே ஆன் பண்ணாலும் தண்ணி வர மாட்டேங்குது, ஏன்னா காலேஜ்லேருந்து தண்ணி வரணும், அங்கே பவர் போயிருக்கு, அங்கே ஜென்ரேட்டர் இல்லை, ஸோ தண்ணி இல்லை. ஸோ எப்படி how are we going to manage? ஒரு ஹாஸ்டல் 400 பாய்ஸ் இருக்காங்க, will you manage? இன்னொரு பையன் சொன்ன, சார் இந்த சோலார் வாட்டர் ஹீட்டர் இருக்கு இல்லையா, அந்த டேங்க்ல some water is there, we can use it for brushing. So we used it. In the meanwhile, அந்த வாட்டர் டேங்கர் அவளுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால், 15 நிமிஷத்தில் வரணும் சார் அப்படின்னு. சரி, சுப்பிரபாதம் ஆச்சு, எல்லாரும் கேம்ஸுக்கு போயிட்டு இருக்கா. நான் நினைக்கிறேன், இப்போது வாட்டர் இது வரைக்கும் வரவே இல்லை. 6 மணி ஆச்சு, 6:30 ஆச்சு, 7 o'clock ஆச்சு, இந்த பாய்ஸ்லாம் கேம்ஸ்லேருந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போது they will need water, இல்லையா? They have to have their bath. கிச்சனில் குக்கிங்க்கு தண்ணி வேணும். எப்படி ஆக போதோ, தண்ணியே வரலையே அப்படின்ட்டு. அப்போ யாரோ ஒரு விசிட்டிங் ப்ரொஃபஸர் வந்திருந்தார். அவர் சொன்னார், ரவிக்குமார், ப்ளீஸ் டேக் மீ டு தை அண்ட் டேக் மீ இன்சைட் தை. நான் சொன்னேன், சார் ஐ கம் டில் தி ஃப்ரண்ட் ஆஃப் தை, நான் ட்ராக் பேண்ட் டிஷர்ட் போட்டுருக்கேன், நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு அவர் உள்ளே அனுப்பிச்சுட்டு நாங்கள் நமஸ்காரம் பண்ணியிருக்கேன். தென் ஐ எம் டெல்லிங் சுவாமி இன் மை மைண்ட், சுவாமி இந்த தலைமையில் தான் கங்கா இருக்கே சுவாமி, கொஞ்சம் தண்ணி கொடுக்கக்கூடாதா அப்படின்ட்டு ஐ ஜஸ்ட் சேட் லைக் தட். அண்ட் எனக்கே ஒரே இதாக இருந்து நான் சிரிச்சு எழுந்தாங்க. வாட்டர் டேங்கர் உள்ள வந்து கங்கா வாட்டர் சப்ளை அப்படின்னு. ஸோ he is available and he is available 24/7. அந்த இன்டென்சிட்டி இருந்தாக்க he is just a prayer away, just a prayer away. நம்ம ஒரு வாட்டி சுவாமி யாரோ சில பாய்ஸ் வெளியில் சென்ட் அவுட். ஸோ அந்த பாய்ஸ் எல்லாம் இருந்த ஒரு வாத்தியார் அந்த போனார். அவள் சுவாமி கிட்ட வந்தது. சுவாமி கிட்ட சிச்சுவேஷனாக என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்டேன். ஏதோ டிசிப்ளின் ப்ராப்ளம்னால சுவாமி ரொம்ப ஃபீலிங் பேட் சுவாமி, நீங்கள் இல்லைன்னா என்ன சுவாமி அவள் லைஃப்பில் அப்படி இப்படின்ட்டு இவர் சொன்னார். சார் நஞ்சுண்டையா புதுசாக பேர் நஞ்சுண்டையா చూడు ఇది பட்டர், பட்டர். இந்த பட்டரை வந்து நீங்கள் பேன் மேலே போட்டு அது மெல்ட் ஆகலைன்னா என்ன அர்த்தம்? நெருப்பு இல்லைன்ட்டு அர்த்தம். அந்த இன்டென்சிட்டி இல்லைனாக்கா அவ்வளோதான். அந்த இன்டென்சிட்டி இருந்தால் he will melt. It is not melted, it means something intensity இல்லை, அவ்வளோதான். So that's all it is. And it's a very common thing, man. You just pray to Swami. I mean, maybe tomorrow I'll narrate.
instant. One tear you shed for Swami, Odi come running to you like only Swami. I will narrate.